மேலிடத்துலேருந்து சொல்கிறத அவர் கேட்டுக்கிட்டு செய்ய வேண்டியது தான். எஸ்ஐடின்னாக்க தமிழ்நாட்டு அரசாங்கம். சிபிஐ கிட்ட விடுறது தான் விஜய்க்கு சேஃப் என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா சிபிஐ கிட்ட விட்டாக்க ஒரு 4 தலைமுறைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சாத்தாங்குளம் என்னாச்சு, ஸ்டெர்லைட் ஆலை என்னாச்சு, இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு, கொடநாடு வழக்கு என்னாச்சு, அதோடு இது சேர்ந்துடும். அதுக்காக தான் அவங்க சிபிஐ கேட்குறாங்க. அங்கே போட்டாக்கா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க ஆதரவில் தானே இப்போ விஜய் இருக்கார். அவங்க கட்சி அந்த கட்சி தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக சிபிஐ கிட்ட எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் விஜயை காப்பாற்றிக்கிறோங்கிறாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் மரணங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் இதை நான் இது செய்வேன் அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒன்றும் அதை பற்றி ஒரு தகவல் இல்லையா. அது மாதிரி மறந்தாப்படி கூட அவர் சொல்லலையே. சாகணுங்கிறதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி இதுவரையிலும் வார்த்தைன்னு தெரிவிக்கலையே அவர். இல்லை ஏதோ சமூக விரோதிகளின் சதின்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம். அது அப்படி தான் சொல்லணும், வேறு என்ன சொல்லணும். நான் பண்ண என்ன சொல்லுவேன். சரி ஐயா, கேட்டு அழுத்து போச்சுங்க. இதெல்லாம் அவர் தம்பி புதுசாக வந்திருக்காரு அரசியலுக்கு, எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பழைய விஷயம். அதான் சொல்லுனேன், கூட்டத்துக்கு லேட்டாக வர்றதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து நடக்கிறது. இதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது நாளிதழ் ஒரு வாரப்பத்திரிக்கை அந்த ஸ்டாம்பீடுக்கு காரணமே ஒரு சினிமா படப்பிடிப்புக்காக நடத்தினதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். விஜய் தான் பதில் சொல்லணும். அவர் ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்காரு. அதில் அது ஒரு சினிமா ஜனநாயகங்கிற படத்துக்காக இந்த க்ரௌடே இது பண்ணார் அவர் அப்படின்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. இன்றைக்கி வரலும் அதை பற்றி விஜய் சைட்லேருந்து ஒரு வழக்கு போடல அந்த பத்திரிக்கை மேலே. க்ரௌடை ஷூட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு போடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும். இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துச்சுன்னா இதெல்லாம் கொண்டு வர வழிய. அதனால தான் அவங்க நான் பாஜக அவருடைய பி டீம் அவர். அதனால் பாஜக காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எதிர்கட்சிக்காரன்னு சொல்கிறதா என்ன நாங்கள் நம்புறதில்லை. அப்படி தான் பழனிசாமி சாமர்த்தியமாக சிபிஐக்கு விட்டார். சிபிஐ கேட்குறது தான் ஆபத்து. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை. சிபிஐ தான் கேட்கணும். வேறு யாருனாலும் இவர் பண்ணது தப்புக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்து பசங்க கூட சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. இவர் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் யாருன்னு இன்றைக்கு ஒன்றும் தெரியலையே. அந்த மதியழகன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, கரூர் அமைப்பாளர்னு. அவருடைய மனைவி பேட்டியில் என்ன சொல்லுதுன்னு, அவருக்கு எங்கள் கட்சிக்கு சம்மந்தமே இல்லைங்க, அப்பாவியை பிடிச்சி உள்ளே தள்ளிவிட்டாங்க, எங்கள் புருஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. யாரையா பிடிச்சி உள்ளே தள்ளிட்டாங்க, போய்க்கணும் இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி, எனக்கு பதிலாக நீ போடணும். சினிமாவில் நடக்கிற மாதிரி தான் அதை அப்படியே பண்ணியிருக்காரு. கரூரில் அவருடைய ஆஃபீஸுங்கிறதுன்னு கூட யாருக்கும் தெரியல. அவளை என்னங்க எந்த ஊரில் ஒரு கிழக்கழகத்தை வச்சுருக்காரு. தவக அலுவலகம் ஒவ்வொரு ஊர்லையும் எந்த இடத்துல இருக்குது, யாரெல்லாம் செயலாளர்கள், யார் பொறுப்பாளர்கள், யார் என்ன கட்சி நிர்வாகிகள், யார் 4 பேர்த்த தவிர வர யாரும் பேர் தெரியுமா? இப்படி ஒரு அரசியல் கட்சி நடக்குது. 10 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க, 10,000 கோடி பேர் பார்க்கறது வர கூட்டம் சேர்த்துற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிற உன்னுடைய நிர்வாகிகள் யாருன்னே தெரியல எனக்கு. கேட்டால் பஸ்ஸுங்கிறீங்க, புஷ்ஷுங்கிறீங்க, ஆதவன் கடவுளை என்ன தானே யாரோ சூப்பராக, அப்புறம் நிர்மல்குமாருங்கிறீங்க, என்னமோ சில பேர்களை. இதை தவிர வேறு யார் உன் கட்சியில் யார்? அந்த கரூருக்கு போனால் நாமக்கல்ல யார் பொறுப்பாளர்? இதில் அரியலூர் போகாம விட்டுட்ட, திருச்சியில் யார் பொறுப்பாளர்? யார் எங்கே யார் நடத்தினா? மேடை ஏறி நீ ஒண்டியாளாக பேசுகிற. காவல்துறை சொன்னாங்க அதுக்கு கூட்டம் போடுவார். இவருக்கா சுய பற்றி இருக்கவே இருக்காது, இவர் கட்சிக்காரங்களுக்கு அறிவு இருக்காது. ஆக ஒரு கட்சியில் ஒருத்தன் கூட இல்லை, இருந்தாலும் அவன்லாம் அறிவு கட்டவன். யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு தலைவர், இவர் தலைவர். அதை தான் சொல்கிறாங்க, தலைமை பண்புக்கு நீ லாய்க்கில்லைன்னு சொல்கிறாங்க. காவல்துறை போன்னு சொன்னால் நீ ஏன் போன? கேட்க வேண்டியதானே, விசாரிக்க வேண்டியதானே. இப்போ நாமக்கல்லேருந்து கரூர் வரதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு. கரூர்லேருந்து சென்னைக்கு 40 நிமிஷத்தில் போயிட்டார். அதை தான் சொல்கிறாங்க. ஒரு தலைமை பண்புக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு போராட்டம் நடந்தது, இந்த போராட்டத்தை நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லணும். தப்பிச்சு ஓடிட்டார்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வார்த்தை ரொம்ப வேற என்ன சொல்கிறது? தப்பிச்சு தானே ஓடினார், ஏதோ காரணம் சொல்லிவிட்டார். போலீஸ் சொன்னாங்க, நான் போயிட்டேன். என்னது
செத்து போயிருக்காங்க. அவங்க நாங்கள் உடனே நிர்வாகிகள் இருந்தாக்கா போய் அங்கே போய் பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க, நான் இங்கே தான் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பேன், எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி கருவில் இருந்துருக்கணும். இல்லை 10வது நிமிஷம் பையனூரில் போய் நுழைஞ்சு அந்த வீட்டில் இருந்தால் கூட அவன் சொல்லி இன்னொரு வீடு இங்கே வச்சிருக்காரு. எத்தனை வீடு இருக்குதுன்னு தெரியல. பணக்காரங்க சரி மெட்ராஸே சென்னையே வாங்கியிருந்தா கூட ஆச்சரியப்பட முடியாது. இதெல்லாம் கூட அவர் வீடாக இருந்தாலும் இருக்கலாம் சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஏதோ ஒரு வீட்டில் போய் ஓட்டிக்கிட்டாரு.